ஒரு சிறிய கிராமத்தில் மாலதி என்ற பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் தன் வீட்டிற்கு சீக்கிரம் செல்வதற்காக கிராமத்துக்கு வெளியே இருந்த சுடுகாடு வழியை தேர்வு செய்தாள். அது இரவு நேரம். வானம் முழுக்க கருமேகங்கள். காற்று வேகமாக வீசியது. அந்த சுடுகாடு முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. மாலதி அந்த வழியில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று மரங்களின் பின்னால் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. அவள் பயந்து திரும்பி பார்த்தாள். ஆனால் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் வானத்தில் மின்னல் பளிச்சென்று அடித்தது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு கொடூரமான ஆவி மரங்களின் நடுவில் நின்று கொண்டிருப்பதை அவர் பார்த்தாள். அந்த ஆவி மெதுவாக அவளை நோக்கி நகர ஆரம்பித்தது. அதன் கண்கள் சிவப்பாக எரிந்தன. சுற்றிலும் கருப்பு புகை சுற்றி கொண்டிருந்தது. மாலதி மிகவும் பயந்து ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அந்த கொடூர ஆவி வேகமாக அவளை பின்தொடர ஆரம்பித்தது. பயத்தில் நடுங்கிய மாலதி, "கருப்பசாமி, என்னை காப்பாத்துங்க" என்று கைகளை கூப்பி அழுதாள். அந்த நொடியில் வானம் முழுவதும் இடிமின்னல் முழங்கியது. ஒரு பெரிய மின்னல் சுடுகாடு நடுவில் விழுந்தது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் வீரமாக வாள் பிடித்த கருப்பசாமி தோன்றினார். பெரிய மீசை, கோபம் நிறைந்த கண்கள், காற்றில் பறக்கும் சிவப்பு உடை. கருப்பசாமி அந்த பெண்ணின் முன் நின்று அந்த கொடூர ஆவியை எதிர்த்து நின்றார். அந்த ஆவி கோபமாக கர்ஜித்து கருப்பசாமியை தாக்க முயன்றது. ஆனால் கருப்பசாமி வாளை உயர்த்தி தெய்வீக சக்தியுடன் அதனை எதிர்த்து போராட ஆரம்பித்தார். மின்னல் ஒளியில் அந்த போராட்டம் இன்னும் பயங்கரமாக தெரிந்தது. சுடுகாடு முழுவதும் காற்று, புகை, இருள் கலந்து ஒரு அதிர்ச்சியான காட்சி உருவானது. சில நொடிகள் நடந்த அந்த பயங்கரமான போரில் கருப்பசாமியின் சக்தி முன் அந்த கொடூர ஆவி அலறி கத்தி சாம்பலாகி மறைந்தது. அந்த இடம் மீண்டும் அமைதியாகிவிட்டது. மாலதி கண்ணீர் மல்க கருப்பசாமியை பார்த்து கைகளை கூப்பி நன்றி கூறினாள். அந்த இருள் நிறைந்த சுடுகாட்டில் மக்களை காக்க கருப்பசாமி இன்னும் காவலாக நிற்கிறார் என்று கிராம மக்கள் நம்புகிறார்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.